இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 20 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளும் அடங்கும். இனி முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். இது தொடர்பான மற்ற பிற செய்திகளை நம்ம பார்க்கலாம். மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். மத்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இந்திய அரசியலமைப்பின் தலைவர் குடியரசுத் தலைவர். மத்திய நிர்வாகத்தின் தலைவரும் குடியரசுத் தலைவரே. இந்திய அரசியலமைப்பின் தலைவரும் குடியரசுத் தலைவர். மத்திய நிர்வாகத்தின் தலைவரும் குடியரசுத் தலைவர். இனி இரண்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகின்றது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி பகுதி 6. ஆன்சர் பகுதி 6. இனி மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இது ரிலேட்டடான இன்னும் பல பகுதிகளை நம்ம பார்க்கலாம். பகுதி 2 குடியுரிமை பற்றி விளக்குகின்றது. பகுதி 2 குடியுரிமை பற்றி விளக்குகின்றது. பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகின்றது. பகுதி 3 அடிப்படை உரிமைகளை விளக்குகின்றது. பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை கடமைகளை விளக்குகின்றது. பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அரசியலமைப்பு கடமையினை விளக்குகின்றது. பகுதி 5 மத்திய அரசினை பற்றி குறிப்பிடுகின்றது. பகுதி 6 மாநில அரசினை பற்றி குறிப்பிடுகின்றது. 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு. பகுதி 12 நிதி. பகுதி 15 தேர்தல்கள். பகுதி 17 அலுவலக மொழி. பகுதி 20 சட்ட திருத்தம். 2 குடியுரிமை. 3 அடிப்படை உரிமை. 4 அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை கடமை. 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு. 12 நிதி. 15 தேர்தல்கள். 17 அலுவலக மொழி. 20 சட்ட திருத்தம். இனி மூன்றாவது கேள்வி. நிதி புனராய்வு கருத்து டேஷ் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. நிதி புனராய்வு கருத்து டேஷ் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. இனி நான்காவது கேள்வி. தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயந்தி பட்டநாயக். ஆன்சர் ஜெயந்தி பட்டநாயக். இனி இது ரிலேட்டடான இன்னும் பல கேள்விகளை நம்ம பார்க்கலாம். தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் தான் ஜெயந்தி பட்நாயக். தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட போது அதன் தலைவராக இப்போது இருப்பவர் யாருன்னா ரேகா சர்மா. தற்போது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா. தமிழ்நாடு மகளிர் ஆணையம் அதோட தலைவர் யாருன்னா ஏஎஸ் குமாரி. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா. தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி. தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992.
தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேசிய மகளிர் ஆணையம் 1992, மாநில மகளிர் ஆணையம் அதாவது தமிழ்நாடு மகளிர் ஆணையம் 1993. இனி 4வது கேள்வி, மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 வயது. ஆன்சர் 30 வயது. இனி மற்ற வயதுகளை நம்ம பார்க்கலாம். வாக்குரிமைக்கான குறைந்தபட்ச வயது 18. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 21. பிரதமர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25. முதலமைச்சர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயதும் 25. நாடாளுமன்ற கீழவை மற்றும் மாநில சட்டமன்ற கீழவை ஆகியவற்றின் உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25. நாடாளுமன்ற மேலவை மற்றும் மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 30. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 35. வாக்குரிமைக்கான குறைந்தபட்ச வயது 18. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 21. பிரதமர் முதலமைச்சர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25. நாடாளுமன்ற கீழவை மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினருக்கான வயது வரம்பு 25. நாடாளுமன்ற மேலவை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வரம்பு 30. அதாவது குறைந்தபட்ச வயது வரம்பு. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 35. இனி 5வது கேள்வியை பார்க்கலாம். மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 154. ஆன்சர் 154. குடியரசுத் தலைவரின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 53. மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154. குடியரசுத் தலைவருக்கு 53, மாநில ஆளுநருக்கு 154. இனி 6வது கேள்வி, 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்? 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் எஸ்கே தார். ஆன்சர் எஸ்கே தார். அலுவலக மொழிச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1963. அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1967. மொழிவாரி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. அலுவலக மொழிச்சட்டம் 1963. மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற முதல் மாநிலம் எது? அதாவது லோக் அதாலத். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற முதல் மாநிலம் எது? அதாவது லோக் அதாலத் நடைபெற்ற முதல் மாநிலம் ஆப்ஷன் ஏ குஜராத். ஆன்சர் குஜராத். மக்கள் நீதிமன்றம் குஜராத்தில் ஜுனாகர் என்ற இடத்தில் மார்ச் மாதம் 14ஆம் நாள் 1982ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மக்கள் நீதிமன்றம் குஜராத்தில் ஜுனாகர் என்னும் இடத்தில் 1982ஆம் ஆண்டு மார்ச் 14 நிறுவப்பட்டது. 8வது கேள்வி, மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். இனி 9வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம். இந்தியா மற்றும் பாரதம். இனி 10வது கேள்வி,
கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு நீதிமன்றம் இல்லாத மாநிலம் எது? கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா ஆகியவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் உள்ளன, மத்திய பிரதேசத்தில் இல்லை. மொத்தம் 7 மாநிலங்களில் ஈரடுக்கு சட்டமன்றங்கள் உள்ளன. அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவுத்துலேருந்தே வருவோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களிலுமே ஈரடுக்கு சட்டமன்றங்கள் உள்ளன. அது தவிர பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களிலும் ஈரடுக்கு சட்டமன்றங்கள் உள்ளன. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர். இனி 11வது கேள்வி. ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 மாதத்திற்குள். ஆன்சர் 6 மாதத்திற்குள். ஆளுநரின் அவசர சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 213. ஆளுநரின் அவசர சட்டம் பிரிவு 213. இந்தியாவில் முதன்முறையாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? இந்தியாவில் முதன்முறையாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. ஆன்சர் சென்னை. இனி 13வது கேள்வி. அதாவது சென்னை முதலில் மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது. நாள் 1688ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 இரண்டாம் ஜேம்ஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. இரண்டாம் ஜேம்ஸ் என்பவரால் 1688ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 சென்னை மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது. இனி 13வது கேள்வி. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்தது, அது கலைக்கப்பட்டது. அந்த ஆண்டு என்ன? 1986. ஆன்சர் ஆப்ஷன் சி 1986. தமிழ்நாடு சட்ட மேலவையை 1986ஆம் ஆண்டு கலைத்தவர் யாருன்னா எம்ஜிஆர். என்ஜி ராமச்சந்திரன். இனி 14வது கேள்வி. ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்ட பிரிவு எது? ஆளுநர்களுக்கான சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்ட பிரிவு எது? ஆன்சர் 361இல் 1. ஆன்சர் ஆப்ஷன் சி 361இல் 1. இனி 15வது கேள்வி. தமிழ்நாட்டில் எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 18 இடங்கள். ஆன்சர் 18 இடங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள் 39. இது லோக்சபா இடங்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த லோக்சபா இடங்களின் எண்ணிக்கை 39. ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை 18. மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா இது எல்லாமே ஒன்று தான். தமிழ்நாட்டில் மொத்த இடங்கள் 18. அதே மாதிரி நாடாளுமன்ற கீழவை, லோக்சபா, மக்களவை இது எல்லாமே ஒரே மீனிங் தான். தமிழ்நாட்டின் சார்பாக மக்களவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை 39. இனி 16வது கேள்வி. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவற்றிற்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவற்றிற்கு பொதுவான உயர்நீதிமன்றம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சண்டிகர். ஆன்சர் சண்டிகர். இனி 17வது கேள்வி. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எது? தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 324. ஆன்சர் 324. 18வது கேள்வி. மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர். ஆன்சர் முதலமைச்சர். மத்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரதமர். இனி 19வது கேள்வி. சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எத்தனை லட்சம்?
சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எத்தனை லட்சம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 லட்சம் பேர். ஆன்சர் 10 லட்சம் பேர். இனி 20வது கேள்வி, தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டில் இருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1993. 1993. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.